வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் AIT தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ளஸ் நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் சில வீடியோஸ் போட்டிருக்கோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஆப்ஸை பற்றின வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஆப் மூலிமா உண்மையாகவே ஆன் பண்ண முடியுமா, இல்லை இந்த ஆப்பில் ஃபேக் ஆப்பா, இந்த இதெல்லாம் நம்மளால் ஆன் பண்ணவே முடியாதா, லெஜிட்டா ஸ்கேமா அப்படிங்கிறத பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லாம் நிறைய பேர் ப்ரோ அப்போ உண்மையாகவே ஆன் பண்ணுற மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் சொல்லுங்கள் ப்ரோ, உண்மையாகவே கேம்லேருந்து ஆன் பண்ணுற மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. நிறைய பேருக்கு அதில் ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் மூலமா நம்ம எப்படி ஆன் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாலாம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேம் விளையாண்டு என்ன ஆன் பண்ணுவீங்களோ அதை விட அதிகமாகவே உங்களால் ஆன் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த இது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா கிடைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த மெத்தடில் ஆன் பண்ண போகிறோம், எந்த அப்ளிகேஷன் வச்சு ஆன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகளுக்கான பதில் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ரோ கேம் மூலயமா ஆன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்கள், உண்மையாகவே கேமில் ஆன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அது சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் ஆன் பண்ண வந்துட்டீங்க, எனக்கு ஆன்லைனில் நிறையவே ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு கேம் பக்கம் போகாதீங்க. எந்த ஒரு கேம் அப்ளிகேஷன் வச்சுமே ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே ஆன் பண்ணுறதுக்கு சில ஆப்ஸ் இருக்குது. பட் அதுலாம் ஆன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் விளையாண்டாதான் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயே வரும். இந்த மாதிரி கூட சில அப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேயே நீங்கள் ஒவ்வொரு ரூபாயை ஆன் பண்ணுறதுக்கு இன்னொரு வேற ஒரு ஆல்டர்னேட் வழியில் போயிட்டு நீங்கள் அதிகமாகவே ஆன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சில பேர் கேட்கலாம், ரம்மி மாதிரியான அப்ளிகேஷன் இருக்குது, எம்பிஎல் மாதிரியானது இருக்குது, அதுலலாம் நிறைய ஆன் பண்ணுவேனே அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சில அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெபாசிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதில் நஷ்டம் அடைஞ்சாலும் உங்களோட இதாக லாஸ். இப்போ நீங்கள் ஒரு தடவை 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுத்துட்டிங்கன்னா அடுத்த தடவை 100 ரூபாயும் போடுவீங்க. அது ஃபுல் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் போகாதீங்க. நீங்கள் உண்மையாகவே ஆன்லைனில் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க, வேறு ஏதாவது வெப்சைட் ஆகட்டும், வேறு ஏதாவது ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலயமா ஆன் பண்ணுங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் அதிக வழியில் ஆன் பண்ணுறதுக்கான நிறையவே இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ணாமல் அதிக லெவலில் ஆன் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ அது என்ன வழி, எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஆன் பண்ணக்கூடிய மெத்தடோட பேர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் கான்செப்ட் அப்படிங்கிறது தான். இதை பற்றி நம்ம சேனல் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐ பட்டன் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் என்ன, எப்படி நம்ம ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைனாலும் இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு கான்செப்டை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அந்த 200 ரூபா பொருளை நீங்கள் இன்னொருத்தருக்கு சேல் பண்ணையில் அப்படியே சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபமே இல்லை, போட்ட அசல் தான் உங்களுக்கு வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 200 ரூபா இருக்கிறது 210 220ன்னு சொல்லி வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு 20 ரூபா லாபம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் அப்படின்னு சொல்கிறது. இது நீங்கள் கடையிலேருந்து பண்ணலாம், ஆன்லைன் மூலியமாக பண்ணலாம். கடையிலேருந்துனா உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு ஹோல்சேலர் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் விற்றுட்டு போவாங்க, அதை நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட விற்று அதில் லாபம் பார்ப்பீங்க. இதே மாதிரி ஆன்லைன்லையும் பண்ண முடியும். பட் ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறதுக்கு இன்னொருத்திட்டு பணத்தை கொடுத்து பொருள் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது ரெண்டுக்கும் இடையில நீங்கள் இருந்துட்டாலே போதும். அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உங்கள் லாபம் வச்சு விற்றுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த லாபம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செல்லருக்கும் அவங்களோட பணம் போன மாதிரி இருக்கும். இடையில இருக்க உங்களுடைய இருக்குது நீங்கள் வச்சு விற்கக்கூடியதில் இதுதான் பார்த்தீங்கன்னா லாபம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்பை பற்றி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த ரீசெல்லிங் கான்செப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ் இருக்குது, சில ஆப்ஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி ஒரு பர்டிகுலரான ஆப் தான் பார்க்க போகிறோம். என்ன காரணம் இந்த ஆப் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அப்ளிகேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் கம்மி விலையில் இருக்கும். அதனால நீங்கள் வந்து யாருக்கா விற்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட மார்ஜினை கொஞ்சம் கூட அதிகமாக வச்சு விற்க முடியும். வேறு சில அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ ஷாப் 101 அப்ளிகேஷன் இருக்குது, க்ளோரோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இன்னும் பல அப்ளிகேஷன் இருக்குது. இதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒருத்தர் சேல் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக வச்சு விற்க வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா உங்களோட லாபத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் விற்க வேண்டியதாக இருக்கும். இதனால் இந்த 2 அப்ளிகேஷன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த 2 அப்ளிகேஷன்லையும் எக்ஸ்ட்ரா சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மீஷோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட ஏதோ ஒரு இடத்துல இந்த இதுக்கான ஆட் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு சைன் ஆப்ஷன் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் அங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிக்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஒரு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும், அது ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இனி நேராக ஆப்புக்குள்ளே தான் போகும். இந்த
இடத்துல உங்களுக்கு மேலா ஃபீமேலான்னு கேட்கும். நீங்கள் எந்த ஜெண்டரோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்டெப் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லும். கீழே போனீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்லாம் வரும், அது ஓகே. பட் ஃபஸ்ட்டு இருக்க உங்களுக்கு 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த ஆப் ஃபுல்லுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் சின்ன ஒரு வீடியோ அங்கே ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜில் இருக்குமோ அதில் உங்களோட லாங்குவேஜ் ஏதோ கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழில் உங்களுக்கு ஆப் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் 3வது ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸி தான். இதில் 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கோ இல்லை யாருக்கோ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். நிச்சயமாக நான் ஆர்டர் பண்ணி ஆகணுமா, நான் என்னோட பணத்தை போட்டாகணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உடனே கூட கேன்சல் பண்ணிடலாம். எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் எப்படி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே போனீங்கன்னா எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இதில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஜஸ்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட மறுபடியும் அந்த இமேஜில் வரும். அதாவது வெளியே உங்களுக்கு ஒரு இமேஜ் தான் காமிக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் சொல்லி காமிக்கும். இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் எதை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சைஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் நவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் ஆகும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஆட் டு கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு கார்ட்டில் ஆட் ஆயிடும். இனி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் கார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் காமிக்கும். அதுக்கு முன்னாடி கேஷ் ஆன் டெலிவரியா ஆன்லைனா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரி கிளிக் பண்ணாலுமே போதும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்துடும். அது என்ன சைஸ் அப்படிங்கிறதும் போட்டிருக்கும். ப்ளஸ் வந்து எத்தனை குவான்டிட்டி வேணும், ஒன்றா இல்லை மேலே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும். நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ண போது தான் நம்ம ரொம்ப முக்கியமான இதை பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஸ்டமருக்கு விற்கக்கூடிய ரேட் என்ன அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை விற்க போகிறீங்க இன்னொருத்தருக்கு அப்படின்னா அவர்கிட்ட 550 ரூபான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த 550 ரூபாயில் அந்த 50 ரூபா உங்களுக்கு லாபம். இந்த 50 ரூபா டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஜஸ்ட் 1 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிடச்சிடும். இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் 550 சொல்லி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அந்த ஆர்டரோட யாருக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களோட அட்ரஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணி அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களோட நேம் ஆகட்டும், அவங்களோட மொபைல் நம்பர் ஆகட்டும், ப்ளஸ் அவங்களோட சிட்டி, ஸ்டேட், அவங்களுடைய லேண்ட்மார்க் ப்ளஸ் பின்கோடு இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி சேவ் அட்ரஸ் கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கனாலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளேஸ் ஆயிடும். இப்படி கேட்கலாம், இப்போ ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு அப்போ நான் கிளிக் பண்ண அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவாங்களான்னா சென்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க, ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஐ மீன் மீஷோ ஆப்போட ஹோம் பேஜில் இருந்தீங்கன்னா கீழே சென்டரில் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் எதை ஆர்டர் பண்ணுறீங்களோ அது அங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா கேன்சல் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எதுக்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் இது வந்து ஒரு டெஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுக்கலாம். எந்த ரீசன் கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இது ஒரு டெஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்து கேன்சல் கொடுத்தீங்கன்னா அந்த செகண்டே கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதனால் நீங்கள் எந்த வித பயப்பட வேண்டாம். ஓகே, இது எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம எந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் தான் நம்ம ஆன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஆன் பண்ணுறது, இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா நம்ம எவ்வளோ ஆன் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த அப்ளிகேஷன் மூலியமாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக லெவலே ஆன் பண்ண முடியும். கொஞ்சமாலாம் இல்லை, நீங்கள் அதிகமாகவே ஆன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் இன்கம் பேஸில் தான் ரன் ஆகும். பேசிவ் இன்கம் இல்லை. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் வரும். பட் ரீசெல்லிங் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம்ல தான் வரும். நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ரெவன்யூ உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மீஷோவில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதில் எக்கச்சக்க ப்ராடக்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மென்ஸ் ட்ரெஸ் ஆகட்டும், லேடிஸ் ட்ரெஸ் ஆகட்டும், கிட்ஸ் ட்ரெஸ் ஆகட்டும், இன்னும் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஐ மீன் பியூட்டி ப்ராடக்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஸ்கின் கேர், ஐ மீன் சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். இயர்ஃபோன்ஸ், பவர் பேங்க் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ப்ராடக்ட்ஸ், ஐ மீன் கிச்சனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்கும். ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். கீழே ஷேர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எங்கே வேணாலும் ஷேர் பண்ணலாம். இல்லை சேவ் இமேஜ் மட்டும் கொடுத்து அந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இனி இந்த ப்ராடக்ட்ஸோட இமேஜை நீங்கள் எங்கேயா போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எங்கே வேணாலும் போஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோரியில் கூட வைக்கலாம், ஐ மீன் ஸ்டேட்டஸில் கூட வைக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஐ மீன் இந்த ப்ராடக்ட் யாருக்காவது வேணும்னா இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுங்க.
ஒருவேளை யாருக்காவது அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் 300 ரூபா ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 320 ரூபா அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருச்சு எனக்கு ஆர்டர் பண்ணித்தா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா மணி எதுவுமே வாங்க தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு மணியுமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இல்லை டேரெக்டாக கையிலேருந்தோ அப்படிலாம் எதுவுமே வாங்க வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான், அவங்ககிட்ட அட்ரஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா சில ரிக்யூர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது நேம் வேணும், மொபைல் நம்பர் வேணும், அவங்களோட அட்ரஸ் வேணும், ப்ளஸ் அவங்களோட பின்கோட், இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸும் கேட்கும். அதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன ப்ராடக்ட் சொல்கிறாங்களோ வேணும்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் டு கார்ட் கொடுங்க. டேரெக்டாக அந்த கார்ட்டுக்குள்ளே போங்க. எந்த ப்ராடக்ட்டோ அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து அந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸை அங்கே என்டர் பண்ணக்கூடாது. நீங்கள் கஸ்டமர்கிட்ட என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கீங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியிலையாக இருக்கட்டும், இல்லை தெரியாத ஒரு நபர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாலுமே 320 ரூபான்னு சொல்லியிருக்கீங்கன்னா அந்த 320 அப்படிங்கிறது அங்கே என்டர் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா மார்ஜின் அப்படிங்கிறது போட்டிருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல அவங்களோட அட்ரஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடும். உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் டெலிவரி டேட்டும் கொடுத்துருவாங்க. பட் இந்த டேட்டில் தான் கரெக்டாக டெலிவரி ஆகும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஆயிரும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்திருக்கு. சில நாள் அதே டேட்டில் வரும். அவங்க என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ அதே டேட்டில் வரும். சில டைம் அதாவது ரொம்ப கம்மியாக 1 நாள் 2 நாளாக கழிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்களோட டிராஃபிக் எவ்வளோ, அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, இதை பொறுத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா டேட் மாறும், முன்ன பின்ன வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இதான் டேட். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செல்லர் அந்த ப்ராடக்ட்டை ஒரு கொரியர் மூலமா சென்ட் பண்ணிடுவாங்க. இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமருக்கு போயிடும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ ஒரு 300 ரூபா ப்ராடக்ட்னா 320 ரூபான்னு விற்றுட்டு இப்போ அங்கே பார்சல் போயிடுச்சு அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளோ பணத்தை வாங்குவாங்க, ப்ளஸ் அந்த பார்சலில் எவ்வளோ ரேட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில டவுட் வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் 300 ரூபா ப்ராடக்ட் 320 ரூபா விற்றுட்டீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு அந்த செல்லர் அனுப்பக்கூடிய பார்சலில் பார்த்தீங்கன்னா 320 ரூபான்னு தான் போட்டிருக்கும். ப்ளஸ் அங்கே பணத்தை வாங்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 320 ரூபா தான் வாங்குவாங்க. உங்களுக்கான 20 ரூபா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ரன் ஆகிட்டு இருக்கு. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப்பில் ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போட்டிங்கன்னா அங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட பேர் என்ன பேங்க்கில் இருக்கோ அதெல்லாம் என்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஈஸியாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமும் அதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சில அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அதுல நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா மினிமம் 200 ரூபா இருக்கணும், 300 ரூபா இருக்கணும்னு இருக்கும். இந்த இதில் அப்படி எதுவுமே கிடையாது. 5 ரூபா இருந்தால் கூட அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒரு 2-3 நாளே வந்துடும். இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்கள் ப்ராடக்ட் விற்றுட்டிங்கன்னா அந்த பணம் வந்து இது டேரெக்டாக அந்த ஆப்பில் வந்துடும். ஒரு 2-3 நாளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவில் கிளிக் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுவாகவே டேரெக்டாக உங்கள் பேங்க் அனுப்பிடுவாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆப்லேயே இருக்குது. இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க, அவங்க வாங்கிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது ரிட்டர்ன் பண்ண வேண்டியது உங்கள் வேலை தான். அதாவது அவங்களுக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல, எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நீங்கள் தான் இந்த ஆப்புக்குள்ளே போய் ஜஸ்ட் ரிட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டாலே போதும். டேரெக்டாக கொரியர்லேருந்து வந்து அவங்க அட்ரஸ்க்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த பணம் வந்து டேரெக்டாக அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணம் வரும். ஏற்கனவே அந்த 20 ரூபா உங்ககிட்ட இருக்கும். அதாவது உங்களுக்கு கமிஷன் வந்து 20 ரூபா இருக்கும். அது இல்லாமல் இருக்கக்கூடிய 300 ரூபாயை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட 320 ரூபா இருக்கும். இந்த 320 ரூபாயை நீங்கள் அவங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் போய் கையில் கொடுக்கணும். ரிட்டர்ன் பண்ணுற பணம் மட்டும் உங்கள் இதுக்கு தான் வரும். நீங்கள் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே இல்லை. அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்களோட பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்க போகிறீங்களே தவிர உங்கள் கையிலேருந்து எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் பண்ணக்கூடியதான் இது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த இதில் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சேல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம கூடி சீக்கிரம் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். பட் இதான் இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை நிறைய வழிகள் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், ஃபேஸ்புக்லேயே இருக்கட்டும். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு அதை யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு தெரியல. நம்ம ஏற்கனவே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னாலே போய் பாருங்கள். அது மீஷோ ஆப் மூலியமாகவும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸ் மூலியமாக பண்ண முடியும். இன்னுமே நிறையவே அப்ளிகேஷன் இருக்குது. அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதை பண்ண முடியும். உங்களால் ரீசெல்லிங் கான்செப்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலயமாலாம் நீங்கள் நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். வாரம் பார்த்தீங்கன்னா உங்களால் நிச்சயம் 1000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா. கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் தினமும் அதில் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் போதும் உங்களால் அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலையா இருக்கட்டும், அதே மாதிரி எனக்கு காலேஜ்லேருந்து சில ஒர்க்கெலாம் இருக்குது. அதனால நான் கொஞ்ச நாள் கண்டினியூவாக பண்ணுறதில்ல. பட் நான் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நீங்களுமே மறக்காமல் ட்ரை
பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நிறையவே கேள்விகள் இருக்கும். இப்போ சொன்ன இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, இந்த ஆப்பில் ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அப்படி இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு டவுட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரீசனிங் கான்செப்ட்லேயோ இந்த ஆப்லேயோ எந்த டவுட் இருந்தாலுமே கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு நிச்சயமாக வரும். அப்படி ரிப்ளை இங்கே பண்ண முடியல அப்படின்னாலுமே நீங்கள் கேட்ட கேள்விக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இந்த மீஷோ ஆப்புக்காகவே FAQன்னு வச்சு கூட நம்ம ரெகுலராக ஒரு வீடியோ போடுவோம். அதனால் மறக்காமல் நீங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே ஓடி கமெண்ட்ஸ் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஏர்னிங் வீடியோ, இன்னும் டெக் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் எது போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம்.